Hello students, welcome to Siddhidina Academics. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 1 year கோர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு வீடியோ கிரியேட் பண்ணியிருந்தோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பாயிண்ட்ஸ் கொடுத்துருந்தோம். பட் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேட்டாவா இது ஒரு பார்ட் 2 வீடியோவாக டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி. ஸோ கிராஷ் கோர்சஸ் அண்ட் 1 year கோர்சஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா நான் எல்லா அகாடமிலும் ஜென்ரலாக நடத்துறது தான். ஸோ நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா என்ன ஸ்பெஷலாக இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு கண்டினியூவாக பார்க்கலாம். சரி, நம்ம கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 year நடக்க போகுது இல்லை. ஃபர்ஸ்ட் விஷயம் சொல்றீங்கன்னா நீங்கள் அதில் ஜாயின் பண்ணீங்கன்னா மே எண்டு வரைக்குமே நம்ம சப்போர்ட் கொடுப்போம். ஸோ மே எண்டு வரைக்குமே நீட் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அந்த இப்போ மே ஃபர்ஸ்ட் வீக் வருது பார்த்தீங்களா, அது வரைக்கும் லாஸ்ட்ல கொடுத்தா லாஸ்ட் மே மந்த் எப்போ வந்து நீட் எக்ஸாம் நடக்குதோ அது வரைக்கும் நம்ம ஃபுல் சப்போர்ட் கொடுக்கக்கூடியது. ஃபர்ஸ்ட் நம்ம பேட்ச்ல எல்லாரும் ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு பாயிண்டா இருக்கு. அதுக்கப்புறம் என்டிஏ பேஸ்ட் அப்டேட்டட் சிலபஸ் நம்ம நடத்துறோம். நீங்க இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா 2 விஷயத்துல யூஸ் ஆகும். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம அகாடமில ஜாயின் பண்றதுக்கான பாயிண்ட்டும் தெரிஞ்சுக்கிறீங்க. நீங்க வேற ஒரு அகாடமில நீங்க ஜாயின் பண்ணாலும் அந்த இடத்துல இந்த விஷயங்களை மறக்காம கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவும். ஸோ அப்போ என்சிஆர்டி பேஸ்டு அப்டேட்டட் சிலபஸ்ல நம்ம கிளாஸஸ் வந்து நடத்திட்டு இருக்கோம். அதாவது இப்போ என்டிஏ என்ன சிலபஸ் கொடுத்துருக்கு அதுதான் கேள்வி வரும். அந்த கேள்வி அனலைஸ் பண்ணி கொடுக்கணும் இல்லையா? அப்போ நமக்கு அப்டேட்டட் சிலபஸ் கண்டிப்பா தேவை. என்ன பாயிண்ட் இதுல ஸ்பெஷல் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் 2 மீடியத்திலுமே உங்களுக்கு கிளாஸஸ் நடக்கும். ஸோ தமிழ் மீடியத்துக்கு மெட்டீரியல் நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ புதுசாக கொடுத்தாலும் சரி அதையும் டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ டிரான்ஸ்லேட் பண்ண மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிடும். அது நம்ம ஒரு ஸ்பெஷல் பாயிண்ட். அப்போ தமிழ் மீடியம் மட்டும் இல்லை, இங்கிலீஷ் மீடியம் இல்லை, டோட்டலாக சிபிஎஸ்சி போர்டு, ஸ்டேட் போர்டில் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேட்ச் வந்து பேட்சாக பிரித்து கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கோம். அடுத்தது என்சிஆர்டி புக்கு ஃபுல் கவரேஜ் பண்ணணும். நம்ம இது மட்டும் இல்லை, நீங்கள் வேறு எங்கே ஜாயின் பண்ணாலும் என்சிஆர்டி புக்கு ஃபுல்லாக கவர் பண்ணுவீங்களா இல்லையான்னு கேட்டு ஜாயின் பண்ணுங்க. ஒருவேளை என்சிஆர்டி புக்கு நீங்க கவர் பண்ணல, அவங்க ஓன் நோட்ஸ் கொடுக்குறாங்க இல்லை வேற ஏதோ கொடுக்குறாங்க அப்படிங்கிற பட்சத்துல நீங்க எப்படி ட்ரஸ்ட் பண்றது? அந்த ட்ரஸ்ட் போயிடும் இல்லையா? ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா எங்கே ஜாயின் பண்ணாலும் என்சிஆர்டி கவர் பண்ணுவீங்களா, ஃபுல் புக்கையும் கவர் பண்ணுவீங்களா, பிசிக்ஸ் புக்கு, கெமிஸ்ட்ரி புக்கு, பயாலஜி புக்குன்னு சொல்லிட்டு ஃபுல்லாவே கவர் பண்ணுவீங்களான்னா அது கேட்டுங்க. நம்ம இதுல நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா कारण இந்த 3 புக்கு தான் உங்களுக்கு கிளாஸே நடக்கும். நம்ம அகாடமியில வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி கிளாஸஸ் நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த 3 சப்ஜெக்ட் உங்களுக்கு டைரக்டா டீச்சிங் போர்டில் வச்சு நடத்திடுவோம். அந்த பிபிடி அதுக்கான பிடிஎஃப் எல்லாமே டெய்லி எழுத உங்களுக்கு பிடிஎஃப்பும் கிடைச்சிடும். அப்போ நம்ம கிளாஸ்ல ஜாயின் பண்ணீங்கன்னா இந்த 1 year நீங்க எவ்வளவு படிக்கிறீங்களோ அதை அப்படியே கலெக்ட் பண்ணிட்டு போயிடுவீங்க. இதை விட இன்னொரு பெஸ்ட் பேட்ச் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு நம்ம இதுல வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருவோம். ஸோ நம்ம எல்லாமே அன்னன்னைக்கு நடத்துறது பிடிஎஃபாகவும் கொடுத்துருவோம். வெளியே வந்து பிடிஎஃபா தருவாங்களா அப்படிங்கிறத தாண்டி நெக்ஸ்ட் என்சிஆர்டி கவர் பண்ணுவாங்களா அப்படிங்கிறத மினிமம் கேட்டீங்க. நம்மளது வந்து என்சிஆர்டி கவர் பண்ணிடுவோம், பிடிஎஃபாகவும் கொடுத்துருவோம். ஸோ நம்ம இதில் ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும் இல்லையா, நான் வெளியே ஜாயின் பண்ணி தானே எனக்கு என்ன கிடைக்கும், இங்கே ஜாயின் பண்ணுறதுனா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்ட்டு. அடுத்தது 37 இயர்ஸும் டோட்டலாக சொல்லி கொடுத்துருவோம். ஒரு சாப்டருக்கும் ப்ரீவியஸ்ல என்ன கொஸ்டின்ஸ் கேட்டாங்க, அதை எப்படி அப்ரோச் பண்ணியிருக்கணும், இனிமேல் எப்படி கேட்பாங்க, அந்த அனலைஸ்க்கு 37 இயர்ஸ் இந்த வருஷத்துக்கு சேர்த்துக்கிறேன். அப்போ அதையும் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் மீடியத்தில் சொல்லி கொடுத்துருவோம். தமிழில் ஆஸ் யூஷுவல் டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துருவோம், தமிழில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவோம். ஸோ அதுக்கான மெட்டீரியல்ஸும் உங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ அப்போ 37 இயர்ஸ் சொல்லிக் கொடுக்கக்கூடிய பேட்சா இது இருக்க போகுது. அண்ட் எல்லா என்சிஆர்டி ப்ராப்ளம் சொல்லிக் கொடுப்போம். என்சிஆர்டி ப்ராப்ளம் தான் வருது, இண்டெக்ஸ் கொஸ்டின்ல இருந்து வருது, புக் பேக் கொஸ்டின்ல இருந்து வருது, எல்லாமே வந்து சொல்லிக் கொடுப்போம். வெறும் தியரி கம்ப்ளீட் பண்ணிட்டு நீ போய் படிச்சுக்கோ அப்படின்னு சொல்ல தாண்டி இதுல நம்ம பேட்சில் ஜாயின் பண்றப்போ எல்லாமே சொல்லி கொடுத்துட்டு தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல ஸோ 2லயுமே சொல்லி கொடுத்துருவோம். அண்ட் ஃபுல் டெஸ்ட் சொல்லியிருந்தேன். அதுல எத்தனை ஃபுல் டெஸ்ட் சார்? கிட்டத்தட்ட 60க்கு மேல ஃபுல் டெஸ்ட் காணா 60க்கு மேல ஃபுல் டெஸ்ட் நடக்க போகுது இந்த 1 year பேட்ச்ல. ஸோ லாஸ்ட் ஒரு 1 monthல வந்து ஒரு 10 ஃபுல் டெஸ்ட் தானே சார் நடக்கும் அப்படிலாம் கிடையாது. இந்த 1 yearல உங்களுக்கு 60+ ஃபுல் டெஸ்ட் வந்து நம்ம பேட்ச்ல கிடைச்சிரும். அண்ட் சாப்டர் வைஸ்ல பாக்குறப்போ ஒரு சாப்டர்லயும் நீங்க டெஸ்ட் எழுத அதுலயுமே 80+ சாப்டருக்கு மேல நீங்க டெஸ்ட் எழுதி 80+ டெஸ்ட் பேப்பர்ஸ் கையில் வச்சிருப்பீங்க. அப்ப இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடியது நம்ம பேட்ச்ல கிடைக்கும் அப்படிங்கிறது நம்மளோட ட்ரீம் பேட்ச் நீட் 2025க்கான ட்ரீம் பேட்ச்ல உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அட்மிஷன் ஓப்பன்ல இருக்கு. ஸ்கிரீன்ல கடவுள் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. 9080549820 நம்பரை கான்டாக்ட் பண்ணியும் நீங்க எதுக்குன்னு ஃபர்தரான டீட்டெயில்ஸும் கேட்டுக்கலாம். இன்னுமே இருக்கு. நம்ம நடத்தக்கூடிய ஃபேக்கல்ட்டி பத்தி பேசணும்னா எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்ட்டி, ஆல்ரெடி நீட்டை கிராக் பண்ணியிருக்கவங்க, ஆல்ரெடி நீட்டுக்கு பெஸ்ட்டாக சொல்லி கொடுத்து ரிசல்ட் எடுத்தவங்க நானும் இருப்பேன். ஸோ அப்படிங்கிறப்போ ஒரு பெஸ்ட் ஃபேக்கல்ட்டி பேஸ் பண்ண ஒரு டீமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லி தர போகிறோம். ஸோ அப்போ நீங்கள் ஜாயின் பண்ணுறதுல இதோட பெஸ்ட் பாயிண்ட் எனக்கு நம்பர் ஸ்டூடெண்ட்ஸ் டாக்டர் ஜாயின் பண்ணாங்களா அவங்களும் வந்து வருவாங்க, அவங்களும் வந்து சொல்லி கொடுப்பாங்க. அப்படிங்கிறப்போ ஸோ இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபேக்கல்ட்டி பேஸ் பண்ண ஒரு கிளாஸாக இருக்க போகுது. அண்டு ரொம்ப முக்கியம், கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட் பாய்ஸ் ஸ்டூடெண்ட் வந்து பேரண்ட் ஜாயின் பண்ணுறப்ப சேஃப்டி எப்படி இருக்குன்னா, நம்ம
கேம்பஸ்குள்ளேயே ஹாஸ்டல் ப்ரொவைட் பண்றோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஃபார் சேஃப்டிக்காக நீங்க கேட்குறீங்கல்ல, ஸோ நாங்கள் கேம்பஸ்குள்ளேயே ஹாஸ்டல் ப்ரொவைட் பண்றோம். ஃபுட்டும் அதே மாதிரி தான். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர் நீங்கள் உள்ள வந்தீங்கன்னா பேக்டா சேஃப்டியாக போனது ஒன்றும் கிராஷ் கோர்ஸ் இல்லை. ஸோ 1 இயர் அப்போ கேம்பஸ்குள்ளேயே உங்களுக்கு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துருவோம். ஸோ நாங்கள் ஆஃபர் பண்ணக்கூடிய இன்னொரு ஸ்பெஷல் பாயிண்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கிளாஸில் பிபிடி பேஸ்டு கிளாஸஸ்மா, போர்ட்லெஸ் கிளாஸஸ். இப்போ நான் டெமோ வீடியோலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் பார்த்துருப்பீங்க. அது எல்லாமே உங்களுக்கு டீச்சிங் விர்ச்சுவல் போர்டை வச்சு நடத்த போகிறாங்க. அப்போ டயக்ராம்ஸ் எல்லாமே விர்ச்சுவலா 3Dல நீங்க பார்த்துக்க முடியும். அப்போ வந்து கான்செப்சுவல் ட்ரைனிங், நம்ம சித்தி எஜுகேஷன் அகாடமினாலே அந்த கான்செப்சுவல் ட்ரைனிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீல் ஆகணும். அப்போ நம்ம கான்செப்சுவல் டீச்சிங்கும் முக்கியம். அப்போ அதுக்கு நம்ம இந்த போர்ட்லெஸ் டீச்சிங் மெத்தடை கொண்டு வர போகிறோம். அண்ட் பெஸ்ட் கிளாஸ் ரூம் ப்ரோக்ராமாக இருக்குமா. சார் நான் 11th படிக்கிறேன், 11th கிளாஸ் ரூம் ப்ரோக்ராம் ஜாயின் பண்ணிங்க. 12th கிளாஸ் ரூம் ப்ரோக்ராம் ஜாயின் பண்ணிக்கங்க. ஸோ எந்த இடத்துல இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஃபவுண்டேஷன் கோர்ஸாகவும் இந்த 11th 12th ப்ளஸ் 12th முடிச்சதுக்கப்புறம் 1 இயர் டிராப் கோர்ஸாகவும் இங்கே யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. சரி, ஃபீஸ் பற்றி சொல்லியே சார்னா, நான் சொன்ன மாதிரி ஒரு பேட்சுக்கு ஒரு ஃபீஸ் இருக்கு. நீங்க எந்த இதில் ஜாயின் பண்றீங்க, தமிழ் மீடியமா, இங்கிலீஷ் மீடியமா, ஈவினிங் பேட்சா, ஆன்லைன் பேட்சா, ஆஃப்லைன் பேட்சான்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணிக்கங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 9080549820 8012805001 நம்பரை கான்டாக்ட் பண்ணி நீங்க கேட்டுக்கலாம். அஃபோர்டபுள் ஃபீஸ் தான், பட் ஒரு பேட்சுக்கு டிஃப்ரெண்டாக இருக்கும். பிகாஸ் அவங்க நீட் இருக்குல்ல, அந்த டைமிங்கை பொறுத்து, ஸ்டாஃப்ஸை பொறுத்து. ஸோ ஹாஸ்டல் நான் வந்து சொன்ன மாதிரி தான், நீங்கள் டேரெக்டாக வாங்க ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணி படிங்க. 1 இயருக்கு என்னோட சஜஷன் ஹாஸ்டல் தான். ஸோ ஆன்லைன் ஃபுல்லாக 1 இயர் உட்காந்து படிக்க முடியுமானா ஈவினிங் பேட்ச் நல்லா இருக்கும். பட் ஒரு ஃபுல் டே ஆன்லைன்ல உட்காந்து படிக்க முடியுமானா, உங்களால் முடியும்னா அதுக்கு நான் ஏற்பாடு பண்ணி தரேன். என்னோட சஜஷன் ஆஃப்லைன். இல்லை சார் நான் உட்காந்து படிச்சிருவேன் சார் அப்படின்னு சொல்றவங்களுக்கு அவங்களுக்கு தேவையானது நான் ப்ரொவைட் பண்ணி தரேன். ஏன்னா அது ஒன்றும் பெரிய பிரச்சனை, அதுலேயும் நாங்கள் ஹேண்டில் பண்ணிக்குவோம். ஸோ நீங்கள் ஆன்லைன்லேருந்து அட்டன் பண்ணுறதுனாலும் அட்டன் பண்ணுங்க. என்னால் வந்து ட்ராவல் பண்ண முடியாது, எனக்கு ஹோம் சிக்காக இருக்குது, நான் பேரண்ட்ஸோட இருந்து படிக்கணும், எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்கிறவங்களுக்கு நான் பண்ணித்தரேன். நீங்கள் நடத்துறது அப்படியே உங்களுக்கு 24/7 ஆன்லைனில் ப்ரொஜெக்ட் பண்ணி கொடுத்துட்றேன். பிடிஎஃப் நீங்கள் அதே மாதிரி வாங்கி மெட்டீரியல் வாங்கி டெஸ்ட் எழுதுங்க, ஸ்டாஃப்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணுங்க, ஸ்டாஃப்ஸ் கேட்குற கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்க, அப்டேட்டடாக இருங்க. நல்ல மார்க் நீங்கள் இங்கே இருந்து எடுத்து இருந்தேன், நான் ஆன்லைனில் எடுத்தேன், எனக்கு ஓகே தான். ஸோ நான் சொன்ன மாதிரி தான், ஃபுல் டே கிளாஸஸும் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் கிளாஸஸ் இருக்குது, ரிவிஷன் கிளாஸஸ் இருக்கும். ஸோ ரெகுலராக வந்து பேரண்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டே இருப்போம். வீக்லி மந்த்லி சொல்லி கொடுத்துட்டே இருப்போம். ஸோ இந்த 1 இயர் பேட்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி எவ்வளோ பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ அவ்வளோ கொடுத்துருக்கோம். ஸோ ப்ளஸ் இவ்வளோ விஷயங்களும் கொடுத்துருக்கோம். இது நீங்கள் இங்கே ஜாயின் பண்ணுறப்பையும் கேட்டுக்கலாம். ப்ளஸ் வெளியே எங்கேயும் ஜாயின் பண்ணீங்கன்னா நீங்கள் இதெல்லாம் நடத்துவீங்களா, நடத்தாமல் போனீங்கன்னா என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் பண்ணியும் நீங்கள் ஜாயின் பண்ணீங்க. ஏன்னா ஒரு அந்த பெண்ணையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செலவு பண்ணக்கூடியது, அந்த ஒரு ருபியும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அகாடமி கொடுக்கக்கூடியதும், அதுக்கான ஒர்க்கு, அதுக்கான அந்த வேல்யூ அப்படிங்கிறது அகாடமி ரிட்டர்ன் ப்ரொவைட் பண்ணணும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டீச்சர்லேருந்து 2வது ஒரு ஃபவுண்டராக போய் ஒரு அகாடமி கிரியேட் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா, உங்களோட அமௌண்ட் அது ரெஸ்பான்சிபிளாக உங்களுக்கே வந்து சேரணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் தான். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே கொடுத்தாச்சு. அகைன் நான் சொன்ன மாதிரி தான், செல்ஃப் ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் தான். நீங்கள் வந்து ஒரி பண்ணிக்காதீங்க, உங்களுக்கு 1 ஷாட் வீடியோ ரெடி ஆகிட்டு இருக்கு. இந்த பேட்ச் நீட் வந்து எல்லாம் எழுதிட்டு வந்துட்டோம், நம்ம 1 ஷாட்டில் கலக்கிடலாம். ஸோ எல்லா சைடும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் கோச்சிங் ஆகட்டும், ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா டீச்சிங் ஆகட்டும், எல்லாத்துலேயுமே உங்களுக்கு பெட்டராக பண்ணி கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நம்ம அகாடமி வந்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுவீங்க நம்பிக்கையோட இந்த வீடியோ நான் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஃபர்தராக டவுட் இருந்தால் 9080549820 நம்பர் கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.